ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இதை பற்றி போட்டிருக்கோம். அதாவது ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்டிங்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து சிபிடபிள்யூடி அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வேக்கன்சி விட்டுருந்தாங்க. சரிங்களா? அதுக்கு இன்றைக்கி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு என்னைக்கிலேருந்து அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா 1/10 30/10 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன போஸ்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஆர்ஓ, பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன், இந்த மாதிரி நிறைய டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 19 வகையான டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஜூனியர் இன்ஜினியருக்கு வேக்கன்சி கேட்டிருந்தாங்க. இவங்க என்னென்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஜினியர், அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்களாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு இன்றைக்கி எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன உங்களோட ப்ரௌசரில் ssc.inc.in இந்த வெப்சைட், அதாவது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாருங்கள், லாகின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? லாகின், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எஸ்எஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இதை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு கீழே பாருங்கள், நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் நவ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ண சொல்லும். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அதனோட நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை வெரிஃபை பண்ண சொல்லுது, அதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு இல்லாமல் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட சப்மிட் பண்ண சொல்லுது. அதாவது பேன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதையும் சப்மிட் பண்ண சொல்லுது. கீழே பாருங்கள், அதுக்கு அதனோட நம்பர் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வெரிஃபையும் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எதுவும் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. எஸ்னா எஸ், நோனா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நீங்கள் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே பாருங்கள், அது என்ன நேம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களோட அப்பா நேம், அடுத்து 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களோட மதர் நேம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபையும் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியே டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மென்ஷன் பண்ணி முடிச்சது பிறகு பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட எஜுகேஷன் போர்டு, நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கு. நீங்கள் செகண்டரி லிவிங் ஸ்கூல் அந்த மாதிரி போர்டா, இல்லை சிபிஎஸ்சி இந்த மாதிரி ஏதாவது போர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்களோ அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட் நம்பர் கிடையாது, 10th உங்களோட ரோல் நம்பர் அதையும் கொடுத்து வெரிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்க எல்லாம் கேட்டிருக்கு, கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்கு, அதுவும் நீங்கள் என்னென்னு பார்த்து வெரிஃபை பண்ணிட்டுக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, இது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வெரிஃபை பண்ணி முடிச்சது பிறகு பார்த்தீங்கன்னா கீழே சேவ்னு இருக்குது, சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதில் பாருங்கள், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கனால இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? அது கரெக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், அதாவது இதெல்லாம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் மட்டும் கேட்கும். சரிங்களா? அதில் பாருங்கள், நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. சரிங்களா? நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன நேஷ்னாலிட்டி, நீங்கள் இந்தியனா இல்லை இப்போ வேறு எங்கேயே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. உங்களோட மார்க், அதாவது உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உங்கள்கிட்ட தழும்பு, மச்சம் அந்த மாதிரி எதாவது இருந்தால் அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கு. கரெக்டாக அதை பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள்கிட்ட நீங்கள் எதுவும் டிசபிலிட்டியா, அதாவது நீங்கள் எதுவும் ஊனமுற்றவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதை எஸ்னா எஸ், நோனா நோன் பண்ணிக்கோங்க. எஸ்னா கீழே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதில் எதாவது இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து அதனோட நம்பர்ஸ் உங்களுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்கு, அதையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க வித் பின்கோடோட. சரிங்களா? நீங்கள் அட்ரஸ் மென்ஷன் பண்ணும்போது இந்த கமா, ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? யூஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா மட்டும் தான் கரெக்டாக வருது. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேம் கொடுத்துக்கோங்க. சேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதாவது நீங்கள் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே சேவ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், உங்களோட ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸு, அடிஷ்னல் அண்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அடுத்து டிக்ளரேஷன், இது மூணையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அடுத்து கீழே பாருங்கள், 3வது ஸ்டெப்பு டிக்ளரேஷனில் அக்ரி அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ப்ளஸ் உங்களோட இமெயிலுக்கும் ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? அதை கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மென்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்து கீழே சப்மிட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு மறுபடியும் ஹோம் பேஜுக்கே வந்துடும், உங்களோட வெப்சைட் பேஜுக்கே வந்துடும். சரிங்களா, பாருங்கள், நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வெப்சைட் பேஜுக்கே வந்துடும். நீங்கள் அந்த எஸ்எஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து வர ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது என்னென்ன வேகன்சி எப்பப்போ வருதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே வரும். சரிங்களா, எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதில் பாருங்கள், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு அப்ளைன் பண்ணுறது எப்படின்னு. அதில் அப்ளைன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் எஸ்எஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கனால உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதிலே வந்துடும். சரிங்களா, கரெக்டாக பார்த்துக்கோங்க, எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. அதில் ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ண வேண்டிய மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து சென்டர் எந்த சென்டர்னு சொல்லி கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு நம்மளோட லோக்கல் ஏரியா பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாடு சைடில் எதெல்லாம் நியராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர், அதாவது எஸ்ஆர்னு சொல்லிட்டு வரும். எஸ்ஆரில் பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு சேலம், எனக்கு நியராக இருக்கிறது சேலம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 3 செலக்ட் பண்ணணும். எஸ்ஆர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, உதாரணத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலூர், அதை செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது வந்து வேலூர் இருக்குது பாருங்கள், வேலூர் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இன்னொரு நியரஸ்ட் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பாண்டிச்சேரி நியர். ஸோ அதனால் நான் வந்து பாண்டிச்சேரின்றதை வந்து கிளிக் பண்ணிக்கலான் இருக்கேன். சரிங்களா, பாண்டிச்சேரி கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. எஸ்னா எஸ், நோனா நோ. நீங்கள் எஸ்னா பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கணும். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனோட பையனாவோ பொண்ணாவோ இருக்கக்கூடாது. சரிங்களா, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் மட்டும்தான் அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவை, இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அடுத்து 18வது வாட் எவர் சீக்கிங் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் வந்து அது நீங்கள் இதுக்கு வந்து நோனே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் வேணும்னா நோனே கொடுத்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ நான் வந்து ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கரெக்டாக மென்ஷன் ஆக மாட்டேங்குது. கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி வெரிஃபையும் பண்ண சொல்லுது, கரெக்டாக பார்த்து நீங்கள் வெரிஃபையும் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, பிஇ, எம்இ இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்கு. பிஇனா பிஇ மென்ஷன் பண்ணிக்கோங்க, டிப்ளமோன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன அதில் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்கன்னா நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்களோ அது கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சில பேர் அண்ணா யூனிவர்சிட்டி படிச்சிருப்பாங்க, சில பேர் அண்ணாமலையார் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இருக்குது. சரிங்களா, ஸோ நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி படித்தேன். ஸோ அதனால் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அடுத்து ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன பாக்ஸில் பார்த்துக்கோங்க. அதில் ரோல் நம்பர் பார்த்து என்ன நம்பரோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பாக்ஸில் பாருங்கள், ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணுங்கள், ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வருஷம் பாஸ்ட் அவுட் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா, மென்ஷன் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ண பிறகு பக்கத்தில் உங்களுக்கு சிஜிபி தெரிஞ்சுன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அது ஒன்றும் இப்போ இது கிடையாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எஸ்னே மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா அவங்க இது மூலயமா மட்டும்தான் இதுக்கு நம்ம எஸ்ன்னு மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்க சைட்லேருந்து வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்குமே நமக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதனால் அதுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கீழே ஃபோட்டோகிராஃப், அதாவது உங்களோட ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக என்னென்ன சைஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோவோட சைஸு. ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அந்த மாதிரி ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட சிக்னேச்சர் என்ன இதில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே கேட்டிருக்காங்க. என்ன ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இந்த மாதிரி, அதுவும் சேம் ஃபார்மேட் தான். கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணுறதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ஐ அக்ரின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணி அக்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சாவில் எப்படி கேப்ஸில் இருக்குன்னா கேப்ஸு ஸ்மால்லாம் ஸ்மால் கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட்னு சொல்லி ஒன்று வரும். சரிங்களா, அதில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்
அவங்களுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட் இருக்காது. நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எவ்வளோ பேமெண்ட்டோ கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.